லாஸ்ட்டில் அந்த வீடியோ எடிட் பண்ணக்குள்ள ஒரு விஷயம் வந்து பார்த்தேன். எங்களோட சேர்ந்து ஒரு நாயும் என்ன செஞ்சிருக்குன்னா கிரவுண்ட் அறுதி வந்திருக்குது. இது வந்து எங்களோட எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னா, ஒரு மனிதர்களை தாண்டி ஒரு விலங்கும் எங்களை வாகன பேரணியோட என்ன செஞ்சிருக்குன்னா ஜாயின் பண்ணி வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த அலோகா அப்படிங்கிற ஒரு நாய் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பாத யாத்திரை வந்து பக்தர்களோட நடந்து போனதை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்டாக சுப்பிரமணி அப்படிங்கிற ஒரு நாய் வந்து பக்தர்களோட பாத யாத்திரை நடந்துட்டு இருக்கு. 400க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் வந்து அது நடந்து போய்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது இப்படியே இருக்க, நாங்கள் எங்களோட ரீசெண்டாக எங்களோட ஸ்கூலில் வந்து ஒரு கெட் டுகெதர் கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து நடத்தினோம். வெற்றி கேடயமெல்லாம் கப்பெல்லாம் என்ன செய்யணும்னு ஒரு வாகன பேரணியாக கொண்டு போனோம் கிரவுண்டுக்கு. அந்த நேரத்தில் நான் தான் வீடியோ எடுத்தேன். இதை வந்து நான் கேப்சர் பண்ணவே இல்லை. நான் வந்து மற்ற ஆக்கள கப்பையும் வர்ற வாகனத்தையும் தான் நான் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் அந்த வீடியோ எடிட் பண்ணக்குள்ள ஒரு விஷயம் வந்து பார்த்தேன். எங்களோட சேர்ந்து ஒரு நாயும் என்ன செஞ்சிருக்குன்னா கிரவுண்ட் அறுதி வந்திருக்குது. இது வந்து எங்களோட எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னா, ஒரு மனிதர்களை தாண்டி ஒரு விலங்கும் எங்களை வாகன பேரணியோட என்ன செஞ்சிருக்குன்னா ஜாயின் பண்ணி வந்திருக்குது. இதை வந்து நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நிறைய விஷயம் என்ன என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.